Hello students, welcome to 1 plus 1 channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 10th standard chapter 8 exercise 8.5 பார்க்க போறோம். 6th sum, the standard deviation of data is 3. If each value is multiplied by 5, then the new variance is dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் டேட்டா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்துட்டாங்க 3ன்னு ஈச் வேல்யூ இஸ் மல்டிப்ளைட் பை 3 ஒரு வேல்யூ மல்டிப்ளைட் பை 3 ஆனிச்சுன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷனும் மல்டிப்ளைட் பை 5 இஃப் ஈச் வேல்யூ இஸ் மல்டிப்ளைட் பை 5ன்னு கொடுத்துருக்காங்க அப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷனும் மல்டிப்ளை பை 5 ஆகும் அப்போ நியூ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து 15ன்னு வரும் அதாவது சிக்மா ஈக்குவல் டு 15 இப்போ கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா தென் த நியூ வேரியன்ஸஸ் கேட்குறாங்க வேரியன்ஸ் தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க ஸோ வேரியன்ஸ்னால் என்ன வரும் சிக்மா ஸ்கொயர் தான் வேரியன்ஸ் அப்போ என்ன வரும் அப்படியே இதை ஸ்கொயர் பண்ணால் கிடச்சிரும் 225 புரியுதுங்களா ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதுக்கு டி நெக்ஸ்ட் சம் இஃப் த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் xyz is p then the standard deviation of 3x plus 5 3y plus 5 3z plus 5 is dash அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது ஒரு குரூப்போட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எக்ஸ் ஒய் இசட்டோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து பின்னு சொல்லியிருக்காங்க இப்போது 3x + 5 3y + 5 3z + 5ஓட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்னன்னு கேட்குறாங்க இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கூட 5 ஆட் ஆகிருக்கு அதாவது எல்லாத்துக்கூட 5 ஆட் ஆகிருக்கு 3 மல்டிப்ளை ஆகிருக்கு இது கூட எல்லாத்துக்கும் உண்டு அதாவது இது கூட 3 மல்டிப்ளை ஆகிருக்கு 5 ஆட் ஆகிருக்கு 3 மல்டிப்ளை ஆகிருக்கு 5 ஆட் ஆகிருக்கு 3 மல்டிப்ளை ஆகிருக்கு 5 ஆட் ஆகிருக்கு அதுக்கு நீ இப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்லேயும் 3 மல்டிப்ளை ஆகி 5 ஆட் ஆகாது நமக்கு ஒரு கண்டிஷன் தெரியும் ஒரு அப்சர்வேஷன்லேயும் எந்த நம்பர் ஆடு சப்ராக்ட் ஆனாலுமே ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் மாறாது இதுவே மல்டிப்ளை அண்ட் டிவைட் ஆனால் கண்டிப்பாக ஸ்டாண்டர்ட் டிவியேஷனும் மல்டிப்ளை அண்ட் டிவைட் ஆகும் இப்போது 5 எல்லாத்துக்கூட ஆட் ஆனதுனால ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எதுவுமே அஃபெக்ட் ஆகாது ஆனால் 3 மல்டிப்ளை ஆனதுனால ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கூடயும் 3 மல்டிப்ளை ஆகும் ஸோ நியூ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இதுக்கான ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பார்த்தீங்கன்னா 3p தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர் சரிங்களா நெக்ஸ்ட் சம் if the mean and coefficient of variation of data are 4 and 87.5% then the standard deviation is dash if the mean and coefficient of variation அதாவது mean x bar வந்து 4ன்னு கொடுத்துட்டாங்க coefficient of variation வந்து 87.5% if the mean and coefficient of variation of data are 4 and 87.5 அதாவது mean வந்து 4 coefficient of variation வந்து 87.5 then the standard deviation is dash ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் ஸோ நம்ம சிவி ஃபார்முலா இருக்கு இல்லையா சிவி ஈக்குவல் டு சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100% இப்போ எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் 87.5 பை சிக்மா பை எக்ஸ் பார் வந்து 4 இன்ட்டு 100 நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம இதை கேன்சல் பண்ணிக்கலாம் 4 1s are 4 4 2s are 8 பேலன்ஸ் 220 4 5s are 20 so 87.5 equal to sigma into 25 இப்போ இந்த பக்கம் வந்தால் டிவைட் வரும் 87.5 by 25 equal to sigma இப்போ நம்ம வந்து டிவைட் பண்ணிக்கலாம் 25 3s are வந்து 75 பேலன்ஸ் 2 1 நெக்ஸ்ட் இந்த 25 இறக்குறேன் டெசிமல் வச்சுக்கிறேன் 25 5s are வந்து 125 ஸோ sigma equal to 3.5 ஓகே அவ்வளோதான் ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3.5 புரிஞ்சுதுங்க இந்த சம் உங்களுக்கு நெக்ஸ்ட் சம் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க எது இன்கரெக்ட்னு பார்த்தீங்கன்னா அதாவது பி ஆஃப் ஏ இஸ் கிரேட்டர் தென் 1 0 பி ஆஃப் ஏ இஸ் லைட் பிட்வீன் 0 and 1 P of null set is 0 P of A plus P of A bar equal to 1 இதில் எது incorrect பார்த்தீங்கன்னா இதுதான் incorrect ஏன்னா ப்ராபபிலிட்டி வந்து எப்பவுமே 0 to 1 தான் வரணும் ப்ராபபிலிட்டி எப்பவுமே எந்த சம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் தெரியும் 1க்கு மேலே வரவே வராது ப்ராபபிலிட்டி எந்த ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சாலும் 0க்கும் 1க்கும் பிட்வீன் தான் வரும் 0 and 1ம் வரும் அடுத்து இதுவுமே ராங்க இது நம்ம என்ன படிச்சிருக்கோம் P of A equal to 1 minus P of A bar அதாவது P of A bar equal to 1 minus P of A இந்த மாதிரி படிச்சிருக்கோம் புரியுதுங்களா ஸோ இதுதான் இதில் வந்து இன்கரெக்ட் ஓகே நெக்ஸ்ட் சம்
The probability a red marble selected at random from a jar containing P red, Q blue and R green marble is dash. அதாவது ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும். P ரெட்டு, Q ப்ளூ, R green இருக்குது. சரிங்களா? அப்போ சாம்பிள் ஸ்பேஸ் என்ன வரும்? சாம்பிள் ஸ்பேஸ் வந்து P ப்ளஸ் Q ப்ளஸ் Rன்னு வருமா? இதுதான் சாம்பிள் ஸ்பேஸ். கரெக்டுங்களா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? த ப்ராபபிலிட்டி ஆஃப் அ ரெட் பால் செலக்டட். ரெட் பால் செலக்ட் பண்ணுறாங்க. அப்போ ரெட் பால் எத்தனை செலக்ட் பண்ணுறாங்க? P. அப்போ என்ன ஆன்சர் வரும்? P பை P ப்ளஸ் Q ப்ளஸ் R. ஏன்னா ப்ராபபிலிட்டி தானே. ப்ராபபிலிட்டி என்னது? Probability of getting red ball by sample space. So probability of getting red ball வந்து P red ball. Sample space வந்து மூணுத்தையும் ஆட் பண்ணால் sample space. இப்போ இதுதான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த சம்ஸ் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ். Bye bye.